ராஜி, அத்தை. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, வளையல போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்க அத்தை. செவந்தி வா, வந்து ஆரம்பிமா. என்னதான் முன்ன நின்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் சாங்கியம் பண்றப்ப முன்ன வர முடியாம தவிக்கிறா பாத்தியா? அவ புருஷன் இல்லாதவங்கிறது அவ மனச குத்துது, அதான் தயங்குறா. எப்படியோ இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிற இடத்துல அவ தலை குனிஞ்சு பின்வாங்கறத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செவந்தி, ஏன் தயங்கி நிக்கிற? வாமா. இல்ல அத்தை, நான் பண்ணா சரியா வராது. முதல்ல நீங்க பண்ணுங்க, அப்புறம் மத்த எல்லாரும் சம்பிரதாயத்தை பண்ணட்டும். ஏமா அப்படி சொல்ற? அதெல்லாம் இல்ல. நீ தங்கச்சியை நினைக்கிற சிந்துவுக்கு நீ தான் முதல்ல இந்த சம்பிரதாயத்தை பண்ணணும். வாமா. ஏன் நான் பண்ண மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோங்க அத்தை. முதல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்கிறவங்களும் பேரம்பேத்தி எடுத்தவங்களும் தான் வளகாப்பு நலங்க ஆரம்பிக்கணும். நீங்க பண்ணுங்க அத்தை, அதான் சரியா இருக்கும். செவந்தி, எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்க? உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்ல மனசோடு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் முதல்ல செய்யணும். அப்படி பார்த்தா அந்த தகுதி உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க தான் முதல்ல செய்யணும். செய்யுங்க. செவந்தி, அம்மா பண்றதுல எனக்கு சந்தோஷம்தான். இது வரைக்கும் என்னோட எல்லா கஷ்டத்தையும் நீங்க பங்கு போட்டுக்கிட்டு நான் நினைச்சதை செஞ்சு முடிக்க என்னை விட அதிகமா பிரச்சனைய சந்திச்சது நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க எனக்கு வளகாப்பு போட்டு ஆரம்பிச்சு வச்சாதான் எனக்கு சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கும். எனக்கு இப்ப நீங்க மட்டும் வளகாப்பு போட்டு ஆரம்பிச்சு வைக்கலன்னா நான் இப்படியே எழுந்து ரூமுக்கு போயிடுவேன். சிந்து, என்ன நீ இப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிட்ட? முதல்ல உட்காரு. அப்படின்னா இந்த சம்பிரதாய முறைய நீங்க தான் முதல்ல பண்ணணும். சரி, நானே பண்றேன், உட்காரு. உனக்கும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் கடவுளுடைய அருளும் இந்த செவந்தியோட ஆசீர்வாதமும் எப்பவுமே இருக்கும். நான் நிறைஞ்ச மனசோட சொல்றேன், இந்த குழந்தைய எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியத்தோடு நீ பெத்தெடுப்ப. உன் வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் நான் உன் கூடவே உறுதுணையா இருப்பேன். நீ எதுக்கும் கலங்க கூடாது. அந்த நம்பிக்கை எனக்கு உங்க மேல எப்பவும் உண்டு செவந்தி.
நீங்க வந்து நலங்கு வைங்க. ஆ சரி. ரேவதி, நீ வளையல் போடுமா. ம். தங்கம், அம்மா. நீயும் வந்து போடு. சரிங்கம்மா. பூரணி, நீ போய் பண்ணு. உனக்கெல்லாம் ஏன் கையால இந்த சாங்கிய முறைய பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் என் நேரண்டி. நீ உன் மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னா எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஏ பூரணி, என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிற? வந்து பண்ணு. ஆ